PDF file visible இருக்குன்னு நினைக்கிறேன். Please anyone tell me. Question number 2 வந்து வேலன்சி அதிகமாக கால்குலேஷன் வேல்யூ வந்து கம்மியாகும்னு சொல்லியிருக்கணும் சார். அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது சார். அது இது வேலன்சி அதிகமா இருந்தா கம்மியாகும்னு சொல்லல. அதனுடைய கோயாகுலேட்டிங் பவர் வந்து அதிகமா இருக்கும். Al3+. More is a charge. More charge, more valency, more coagulating power. Okay sir. 3+. அதனுடைய பவர் 2ன்னு அர்த்தம். ஸோ தட் இஸ் இப்போ n² போல 3² 9. ஸோ 9 மடங்கு ஒரு 2+னா 2² = 4. 2+ கேட்டையனோட இது 9 மடங்கு. ஓகே, கொஞ்சம் இந்த பேஜ் சார் அப்ப ஃப்ளோகுலேஷன் வேல்யூ தான் குறைவா இருக்குமா சார்? இப்படி கம்பேர் பண்ணும்போது வேலன்சி அதிகமா இருக்கும்போது ஃப்ளோகுலேஷன் வேல்யூ குறைவா இருக்குமா சார்? இல்லம்மா, ஃப்ளோகுலேஷன் வேல்யூன்றது அது என்ன ஃப்ளோகுலேட் பண்ணக்கூடியது. ஃப்ளோகுலேட்டிங் வேல்யூ அதுக்கும் இதுக்கும் ஜஸ்ட் வேலன்சி மட்டும் பார்த்தா போதுமா சார்? வேலன்சி மட்டும் தான் பார்க்கணும். ஓ சரி சார். அப்ப அந்த டேபிள் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொடுத்துறது வந்து பார்த்தோம்னா சார் வேலன்சி வந்து குறைவா இருக்கிறதுக்கு அதிகமான ஃப்ளோகுலேஷன் வேல்யூ கொடுத்துருக்கீங்க சார். ஓகே, அத பாக்கும்போது டவுட் ஆகுதுங்க சார். இல்லம்மா, அதுல போட்டிருக்கு பாருங்க, வேல்யூ குறைவுனா மோர் ஃப்ளோகுலேட்டிங் வேல்யூ. அப்ப எதுக்கு வேல்யூ குறைவு? மோர் பாசிட்டிவ் சார்ஜுக்கு தான் குறைவு. அது வேலன்சி அதிகமா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஆனியானோட சேர்த்துனீங்கன்னா, இப்போ ஒரு இந்த சோல் பார்ட்டிகுலர் நீங்க பிரிசெட் பண்ணணும் அப்படின்னா Al3+, ஒரு ஆனியானோட சேர்த்தோம்னா Al3+ சேர்த்தணும். ஒரு கேட்டையான் இருக்கக்கூடிய பார்ட்டிகல் வந்து சல்ஃபேட் 2-, தட் இஸ் மோர் சார்ஜ். ஓகேவா? ஸோ வேலன்சி அதிகமாக இருக்கணும். தட் மீன்ஸ் மோர் கோயாகுலேட்டிங். அது வேல்யூன்றது ஒரு நம்பர். அந்த வேல்யூ வந்து சிமிலர் லைக் கோல்டு நம்பர் மாதிரி குறைவா இருந்துச்சுன்னா மோர் இஸ் த பவர். இதுக்கு வேல்யூ குறைவா தான் இருக்கும். தட் மீன்ஸ் மோர் கோயாகுலேட்டிங் பவர், மோர் ஃப்ளோகுலேட்டிங் வேல்யூ. வேல்யூ குறைவா இருந்தா அந்த தன்மை அதிகம்னு அர்த்தம். ஓகே சார், அப்போ PO4 3- வரும் இல்லைங்க சார்? அதுக்கும் நமக்கு கோயாகுலேட்டிங் பவர் அதிகமா இருக்கும்னு சொல்லலாம். அதமா இங்க இருக்கிறது வந்து உங்களுக்கு கொடுத்திருக்கிறது என்னன்னு பார்க்கணும். ஆர்சனிக் சல்ஃபைடு ஆனியான் கொடுத்திருந்தா கேட்டையான் பார்க்கணும். திஸ் இஸ் ஆனியான் சல்ஃபைடு. So therefore it's a cation add பண்றோம். Is it clear? சார் கோயாகுலேஷன்னாலும் ஃப்ளோகுலேஷன்னாலும் ஒண்ணுதானாங்க சார்? ஒண்ணுதான். precipitation எல்லாம் ஒண்ணு. இந்த எஃபிகசிங்கற வேர்டுங்க சார்? அது just efficiency. அதனுடைய வலிமை. ஓகே சார். சார் क्वेश्चन நம்பர் 8ல கிறிஸ்டலாய்டு அப்படிங்கிறது பியூர் சொல்யூஷனை தான் குறிக்குதாங்க சார்? இல்ல அதுல கூடிய precipitates கிறிஸ்டல்ஸ் போல இருக்கக்கூடியது. ஓகே சார், थैंक यू சார். எஸ் சொல்லுங்க சார். லியோட்ரோபிக் சீரிஸ்னு ஒன்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்க சார்? நீங்க அதுல வந்து மெக்னீசியம் வந்து அதிகமா இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சார். அது எதை பொறுத்து சார் நம்ம பார்க்கணும்? வேலன்ஸ்ன்னு பார்க்கும்போது எல்லாத்துக்கும் சேம். இது 2 மெக்னீசியம் பிளஸ் தான் சார். கால்சியமும் 2+ தான் சார். ஆனா கால்சியத்தோட மெக்னீசியம் வந்து அதிகம்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த ஆர்டர்ல அந்த சீரிஸ் கொடுத்துருக்காங்கன்றது கிளியரா புரியலைங்க சார். அது இல்லம்மா, அது வந்து நம்ம வேற எந்த இதுவும் கிடையாது. அதெல்லாம் ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்பீசிஸ்க்கு இவ்வளவு வேல்யூ இருக்குன்றது ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டர் ஞாபகம், அது ஆல்ரெடி இட்ஸ் அ நோன் வேல்யூ, நோன் ஆர்டரு. ஓகேவா? ஸோ அமாங் த 2+, இப்போ 3+, 2+ இருக்குன்னா நம்ம ஏ அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ மோர் வேலன்சின்ட்டு. ஸோ அமாங் த 2+ல திஸ் இஸ் மோர். ஓகேவா? ஸோ மெக்னீஷியம் மேபி இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த சைஸ் இருக்கலாம். ஓகேவா? ஸோ டாப் டு பாட்டம் த சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மேபி ஸ்மாலர் சைஸாக இருக்கலாம். ஓகேவா? அதுலேயும் பார்த்தீங்கன்னா சோலில் பார்த்தீங்கன்னா 2 விதமான ஃப்ளோகுலேட்டிங் 2 சோல் இருக்கு இல்லையா?
2 நம்பர் இருக்கு. இது ஆர்சனிக் ஒன்று, இன்னொன்று ஒன்று டேப்லெட் காலத்தில் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஸ்டடி பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லா வேல்யூயும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ கிவன் அந்த ஆர்டர் பார்த்துக்காங்க. அதர்வைஸ் கேட்டாங்கன்னா கேட்டியான்னா மோர் பாசிட்டிவ் சார்ஜ், ஆனியான்னா மோர் பாசிட்டிவ் சார்ஜ், மோர் நெகட்டிவ் சார்ஜ். சார் எஸ் சார். சார் இப்போ சிலபஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதுனால அடுத்த டிஆர்பிக்கு வந்து கிளாஸ் வந்து இது எக்ஸாம் முடிச்ச உடனே கண்டக்ட் பண்ணுவீங்களா? என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் கேட்குறாங்க சார், அதுதான் கேட்குறேன். இல்ல ஆனுவல் பிளானர்ல விட்ட பிறகுதான் இனிமேல் டிஆர்பிக்கு வந்து நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் டிஆர்பி எடுக்க முடியாது, ஈவன் படிக்கவும் முடியாது. எப்படியாப்பட்டவங்களாலையும் கிளாஸ் வந்து புதுசாலாம் ஆரம்பிக்க முடியாது. ஓகே, இப்போ கூட இப்போ நிறைய பேர் நியூ ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணாங்க. இப்போ டோட்டலாக நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாகவே நம்ம சென்டர்ல நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் 240-50 பேர் பக்கம் ஜாயின் பண்ணாங்க. அதுல கிட்டத்தட்ட 180 பேர் நின்றுட்டாங்க. ஓகேவா, 180 நின்றுட்டாங்க. ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் என்கிட்ட கிளாஸ் ஜாயின் பண்ணவங்க ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் கிளாஸ் ஜாயின் பண்ணி இப்போ படிச்சுட்டு இருக்கோம் வெறும் 70 பேர் தான். அப்படி ஏன்னா விஷயம் என்ன ரீசன்னா, ஒரு சிலர் ஜாயின் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கிளாஸோட குவான்டிட்டி, சிலபஸோட இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம நிறைய கிளாஸஸ் நடத்திருப்போம் இல்லையா, உங்களுக்கே தெரியும். ஆர்கானிக்கு இல்லை நிறைய லெக்சர் பார்த்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அவங்களே நின்றுட்டாங்க. நிறைய பேர் வந்து நான் சொல்லி தான் அட்மிஷனே போட்டேன். அதாவது உங்களால் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் 8 மணி நேரம் படிக்க முடியும்னா சேருங்க, அதர்வைஸ் வேஸ்ட்டு சேர வேண்டாம். ஏன்னா 2 மாசத்துல படிக்க முடியாது, தெரிஞ்ச விஷயம் அப்படின்னு சொன்னாலும் ஆல்ரெடி நிறைய நடத்தியாச்சு அப்படின்றதுனால அட்மிஷன் பண்ணலை. ஸோ ஃபியூச்சர்ல டிஆர்பின்னு ஒன்று இருந்தால் இந்த சிலபஸை பொறுத்த வரைக்கும் டிஆர்பின்னு ஒன்று ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதா இருந்தாலும் சரி, என்ன செய்யணும்னா லைக் டிஎன்பிசி மாதிரி த்ரூ அவுட் இயர் படிச்சுட்டே இருக்கணும், வரும்போது எக்ஸாம் எழுத வேண்டியதான். கிளாஸ் எடுக்கணும்னா ஆனுவல் பிளானர் என்னை பொறுத்த வரைக்கும் ஆனுவல் பிளானர் வந்த பிறகு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணாதான் முடிக்க முடியும். ஓகேவா? ஸோ அதனால யாருன்னா அப்படி கேட்டாங்க, ஆனுவல் பிளானர் வந்த பிறகு கண்டக்ட் பண்ண சொல்லுங்க, அதுக்கு முன்னாடி பண்ண மாட்டேன். முன்னாடி மீன்ஸ் அதாவது இந்த இந்த எக்ஸாம் முடிஞ்சிட்டு அடுத்து உடனே ஆரம்பிக்க மாட்டீங்களா சார்? இல்ல, இந்த எக்ஸாம் முடியுதுன்னா, இந்த எக்ஸாம் நவம்பர்ல அக்டோபர்ல எக்ஸாம் முடியுதுன்னா ஆனுவல் பிளானர் டிசம்பர்ல வரும். அது வந்த பிறகுதான் எடுப்பேன். கன்ஃபார்ம் வருமா சார் டிசம்பர்ல? ஆமா, ஆனுவல் பிளானர் ரெகுலரா வச்சுறாங்க. முன்ன பின்ன ஆகும், ஆனுவல் பிளானர் வந்துடும். ஓகே சார், ஓகே சார், அது கிளாரிஃபிகேஷன் கேட்கறேன் சார். ஓகே, பேஜ் நம்பர் 2. I think எல்லாம் டைரக்ட் क्वेश्चंस தான். பேஜ் நம்பர் 2. சார் 21ல 500 டிகிரி செல்சியஸ் இருக்குறதுனால அது வந்து கெமிஸ்ட் ஆப்ஷனா சார்? எஸ், ஹை டெம்பரேச்சர். ஓகே, ஒருவேளை நமக்கு இங்க வந்த இடத்துல -195 இருந்தா இந்த இடத்துல பிசிக்ஸ் ஆப்ஷன் தானே சார் வரும்? எஸ், லோ டெம்பரேச்சர்ல ஓகேங்க சார். So question number 17, the del S ஓட வேல்யூ வந்து நெகட்டிவ்ல இருக்கு சார். del S ஓட வேல்யூ நெகட்டிவ்ல இருக்குல்ல சார்? அது நீங்க ரேண்டம்னஸ் டிக்ரீஸ் ஆகுது இல்ல, ஒரு வாயு மூலக்கூறுகள் பரவிட்டு இருக்கிறது, அப்சார்ப்ஷன் ஆனா போய் ஒட்டிக்குது இல்லையா, ரேண்டம்னஸ் டிக்ரீசஸ், அப்சார்ப்ஷன்ல. ஓகே சார், ஓகே சார். சார் क्वेश्चन நம்பர் 23ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மெட்டீரியல்ல கொடுத்திருக்கிற வேல்யூ இங்கேயும் சேஞ்ச் ஆயிருக்குங்க சார். ஆன்சர் சில என்னதுமா 23ங்க சார். KPA ஹோல் ஸ்கொயர் ரூட் வந்து பாத்தீங்கன்னா KPA வந்திருக்கு, டிவைடட் பை 1 பிளஸ் தனியா வருது. KPA தான் சார் ரூட் போட்டிருக்கோம், ஆனா இங்க ஹோல் பவர் ஸ்கொயர் 1/2 போட்டிருக்கோம் சார். நம்ம மெட்டீரியல் இருக்கிறது ஆமாங்க சார் 1 பிளஸ் தனியா இருக்குங்க சார், டிவைடட் பை 1 பிளஸ் தனியா இருக்கு, ரூட் மட்டும் KPA க்கு மட்டும் தான் சார் கீழ வருது. எஸ் 1 பிளஸ் KPA க்கு மட்டும் போட்டு. ஓகே சார், थैंक यू சார். பேஜ் நம்பர் 3. I think once again அது எப்படி கண்டுபிடிக்கிறது மட்டும் சொல்லுங்க சார். ஸ்லோப் வேல்யூ எதுப்பா?
22nd சார். அது y = mx + c ஃபார்முலால எழுதுனீங்களேங்க சார், இது கன்ஃபியூஷனா இருக்குதுங்க சார் இந்த ஃபார்முலாவுக்கு மட்டும். இல்லப்பா, ஃபார்முலா xy m = என்னது? kp பவர் 1/n. அவ்வளவுதான். அந்த 1/n ஸ்லோப், அவ்வளவுதான், தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். ஓகே, அது ஸ்லோப்னு தெரிஞ்சுக்காங்க, மற்றபடி அதில் எந்த ரிசர்ச் எல்லாம் பண்ண வேண்டாம். ஓகேவா? ஸோ சில கொஸ்டின் டைரக்டா இருந்துச்சுன்னா அப்படியே இது பண்ணுங்க. ஏன் 1/n வந்துச்சுன்றதெல்லாம் பண்ண வேண்டாம். அது பெரிய டெரிவேஷன் எல்லாம் இருக்கு, கிராஃப் எல்லாம் தேவையில்லை. ஓகேவா? சார் கொஸ்டின் நம்பர் 42ல 10 ஆம்ஸ்ட்ராங் டு 10,000 ஆம்ஸ்ட்ராங் வருதுங்க சார். அது இது அது ரெண்டு வேறுபாடு இருக்கு. ஓகேவா? பூரியன் சர்மோல பத்திரத்துல கொடுத்திருந்த ஒரு மாதிரி, பாலண்ட் அன்பால இருந்தது. இந்த ஆங்ஸ்ட்ராங்ல கொடுத்துருந்தாங்கன்னா, நான் உங்களுக்கு கிளாஸ்ல வந்து வேற யூனிட்ல கொடுத்துருப்பேன். ஆங்ஸ்ட்ராங்ல கொடுத்தாங்கன்னா இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை இந்த புத்தகத்தை பார்த்து கொஸ்டின் எடுத்திருந்தா, இந்த புத்தகத்தை பார்த்து கொஸ்டின் எடுத்திருந்து வந்துருச்சுன்னா யூ கேன் கிளைம் இட். சார் இன்னொன்று வந்து 10 ஆம்ஸ்ட்ராங் டு 2000 ஆம்ஸ்ட்ராங்னு 12th புக்ல இருக்கு சார். அதுதான் சொல்றேன், எல்லாமே வேறுபாடு. ஸோ பாலண்டர் போல இது இருக்கு, நீங்க சொல்றது அது இருக்கு. பூரியன் சர்மோல நான் கொடுத்த வேற யூனிட் இருக்கு. ஓகேவா? ஸோ கொஸ்டின் கேட்டேன்னா சார் கொஸ்டின் நம்பர் 39 சார். யா, அதுல ஃப்ரேம்ஸ் நம்ம எதுவும் பார்க்கலைங்க சார். லேமினர்ல லோ ப்ரெஷர்ல இவ்வளோ இருக்கு, ஹை ப்ரெஷர்ல இந்த ஃபார்முலான்னு பார்த்துருக்கோங்க சார். அதுல ரெண்டு கண்டிஷன் இருக்குல்லம்மா. ஹை ப்ரெஷர் எஸ் சார். ரெண்டு என்ன சொல்லியிருக்கோம்? ஹை ப்ரெஷர்ல தீட்டா கொண்டு பிவி, ஹை ப்ரெஷர்ல வந்து பாத்தீங்கன்னா பிவி சொல்லியிருக்கோங்க சார். ரெண்டு கண்டிஷன் இருக்குமா? KPI divided by KPA சார். ஹை ப்ரெஷர்ல இருக்கிறத சொல்லுங்க. theta equal to 1 தான் சார். theta is equal to 1 தாங்க சார். ஜீரோ ஆர்டர். தட் மீன்ஸ் இப்ப பிரஷர் இண்டிபெண்டன்ட் போட்டிருக்குமா, பிரஷரை பொறுத்து அமையாதுன்னு சொல்லியிருக்கோம். பிரஷரை பொறுத்து அமையாது. ஓகே, when increase the pressure, the value for the theta, பிரஷர் போக போக இல்ல எந்த மாற்றமும் இல்ல. ஸோ அப்சார்ப்ஷன் ஓகேங்க சார். ஜீரோ ஆர்டர் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த பிரஷர் பொறுத்து அமையாது. ஓகேங்க சார். மியூட் பண்ணிடுங்க. மியூட் பண்ணாம இருக்கீங்க. क्वेश्चन கேட்கும்போது மட்டும் கேளுங்க. எந்த क्वेश्चन நோட் பண்ணிருக்கீங்களோ அது கேட்கும்போது கேட்டுட்டு மியூட் பண்ணிக்கங்க. மத்தவங்களுக்கு இது புரியாது, என்ன சொல்றேன்றது புரியாது. சார் கொஸ்டின் நம்பர் 65ல அதை வச்சு கரெக்ட் பண்ணிக்காங்க. சரி, நிறைய இது ராங்ல இருக்கனால அது கரெக்ட், எது கரெக்ட்ன்றதை மட்டும் போட்டிருக்கோம். ஓகே, ஸோ ஜென்ரலா அப்சார்ப்ஷன் ஜென்ரலா மென்ஷன் பண்ணலன்னா ஓகேவா, அதாவது கெமிக்ஸ் ஆப்ஷனோ பிசிக்கல் அப்சார்ப்ஷனோன்னு வரும் பொழுதுதான் இந்த ஹை டெம்பரேச்சர், லோ டெம்பரேச்சர், ரிவர்சபிள், இரிவர்சபிள் இந்த இதெல்லாம் வரணும். ஜென்ரலா அப்சார்ப்ஷன்னா ப்ரெஷர் அதிகப்படுத்தணும், டெம்பரேச்சரை குறைக்கணும். ப்ரெஷர் அதிகப்படுத்திங்கன்னா மேலே போய் ஒட்டும்னு அர்த்தம். டெம்பரேச்சர் கொடுத்தீங்கன்னா மாலிகுல் வைப்ரேட் ஆகும், ஒட்டாது. ஓகேவா? ஸோ இதில் நிறைய இது ராங்ல கொடுத்ததுனால கரெக்டாக மாற்றிருக்கேன். அப்சார்ப்ஷன் இன் ஜென்ரல் டிக்ரீசஸ் வித் டெம்பரேச்சர். ஜென்ரலா ஓகே, டெம்பரேச்சர் அதிகப்படுத்தினா அப்சார்ப்ஷன் பண்ணுது. ஓகேவா? அண்ட் இட் இஸ் ரிவர்சபிள் ப்ராசஸ்ன்றதெல்லாம் கிடையாது. இட்ஸ் அப்சார்ப்ஷன் ஒன்ஸ் ஒட்டிடுச்சுன்னா அடுத்தது கெமிக்கல் ரியாக்ஷன் அடுத்தது ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது இல்லையா? ப்ராடக்ட் ஃபார்ம் இஸ் ரிவர்சபிள் ப்ராசஸ்ன்றது தப்பு. அப்சார்ப்ஷன் இஸ் லிமிட்டட் டு தி சர்ஃபேஸ் ஒன்லி. அந்த பர்டிகுலர் சர்ஃபேஸ் மட்டும்ன்றதும் தவறு. ஓகே, அப்சார்ப்ஷன் ஜென்ரலி டிக்ரீஸ் வித் டெம்பரேச்சர் தான் கரெக்ட். சார் ஓகே, கொஸ்டின் நம்பர் 53 சார். 63 and 7 சார் 63ல டி வராதாங்க சார்? மியூட் பண்ணிக்க சொல்றேன். which of the following is not correct?
ஓகேவா, நாட் கரெக்ட் கேட்டிருக்காங்க. கேட்டலிஸ்ட் டிக்ரீஸ் த எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன். அதான் முக்கியமான ரோலே கேட்டலிஸ்ட், அதுதான். ஆக்டிவேஷன் எனர்ஜி குறையும், அதனால ரேட் இன்க்ரீஸ் ஆகும். சர்ஃபேஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். தட் இஸ் ஆல்சோ கரெக்ட். ஏன்னா கேட்டலிஸ்ட் சர்ஃபேஸ் ஏரியான்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருந்துச்சுன்னா மோர் அப்சார்ப்ஷன் நடக்குன்றது. கேட்டலிஸ்ட் ஆக்சுவலி ஃபார்ம் ஏ காம்பவுண்ட் வித் ரியாக்டன்ஸ். சப்ஸ்ட்ரேட் நான் பார்த்துருக்கோம் இல்லையா, என்சைம் சப்ஸ்ட்ரேட் கேட்டலிஸ்ட். அது போல கேட்டலிஸ்ட் ஃபார்ம் ஏ ரியாக்டன்ட் அப்படின்னா கேட்டலிஸ்ட் ஃபார்ம் ஏ காம்பவுண்ட். இப்போ ஒரு கேட்டலிஸ்ட் இருக்குன்னா அது மேலே போய் அது ஒட்டும் இல்லையா. ஒரு 5 கண்டிஷன் பார்த்துருக்கோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் அது போல டிஃப்யூஸ் ஆகும், அப்புறம் ஒட்டும், ரியாக்ஷன் நடக்கும், அதுக்கப்புறம் டிசாப்ஷன் நடக்கும் இல்லையா. ஃபார்ம் ஏ காம்பவுண்ட் வித் ரியாக்டன்ஸ், அது மேலே ஒட்டி இருக்கக்கூடிய சப்ஸ்ட்ரேட் கேட்டலிஸ்ட் ஃபார்ம் ஆகும். அதில் நோ சேஞ்ச் இந்த எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் ராங். எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் சேஞ்சஸ் ஆகுதுன்னா வழக்கமாக நடக்கக்கூடிய ரேட்டு தான் இருக்கும். இதுதான் ஆக்டிவேஷன் எனர்ஜி. இதுதான் நார்மலாக ஒரு ரியாக்ஷனுடைய ஆக்டிவேஷன் எனர்ஜி. இப்போ இவ்வளோ ஆக்டிவேஷன் எனர்ஜி போயிட்டு தான் ப்ராடக்டாக மாறணும், ரியாக்டன் ப்ராடக்ட். இது நீங்கள் கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணும்போது என்ன ஆகுன்னா இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகும், மற்ற எந்த சேஞ்சஸும் இருக்காது. திஸ் ஆக்டிவேஷன் எனர்ஜி இஸ் லோயஸ்ட். உங்களுக்கு கேட்டலிஸ்டுடைய ஃபெனோமெனா நடத்தும் போது ஆக்டிவேஷன் எனர்ஜி லோயஸ்ட்னு எழுதி போட்டுருக்கோம் இல்லையா. ஆனால் இங்கே நோ சேஞ்சுன்னு சொல்லியிருக்காங்களே, இட்ஸ் ராங். கொஸ்டின் வந்து இட் இஸ் நாட் கரெக்ட். Question number 68 கேட்டீங்க. 53 சார். 53 சார். Which one? 53 சார். 53 சார். ஏமா நீங்க பின்னாடி வரீங்க, நான் முன்னாடி போயிட்டு இருந்தா பின்னாடி வந்துட்டீங்க. சார் ஃபர்ஸ்ட் பேஜ்ல பாப்போம் அதே மாதிரிங்களா சார்? Precipitating power, ஆமா அதேதான். 3+, 2+, mono+, ஓகே, சார்ஜ் தான். ஓகே, சார்ஜ் ஆஃப் தி கேட்டலிஸ்ட். Question number 31 sir. 67 sir. 67 என்னன்னா மோர் லிக்விட் ஃபைபிள் கேசஸ். ஓகேவா, இது கிளாஸ்ல நடத்தும் போது சொல்லியிருப்பேன். ஓகே, எது எளிதில் நீர்மமாகுமோ அது வந்து ஸ்ட்ராங்கா அப்சார்ப் ஆயிடும். கார்பன் மோனாக்சைடு N2H2 எளிதில் ஆவியாகக்கூடியது. NH3 எளிதில் நீர்மமாகக்கூடியது. ஓகே, மோர் லிக்விட் ஃபைபிள் கேசஸ். 75 sir. Okay, the relation between the amount of absorption and the surface tension is explained by Gibbs absorption isotherm. சிலபஸ்ல சர்ஃபேஸ் டென்ஷன் கிடையாது, பட் லிக்விட்ல அப்சார்ப்ஷன். நம்ம வழக்கமா அப்சார்ப்ஷன்றது ஹெட்ரோஜினியஸ் தான் சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. ஹெட்ரோஜினியஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு சாலிட் சர்ஃபேஸ்ல நடக்கிறது தான் நம்ம சிலபஸ்ல இருக்கு. லிக்விட்ல சொல்யூஷன்ல அப்சார்ப்ஷன் நடக்குது இந்த கிப்ஸ் அப்சார்ப்ஷன் ஐசோதர்ம் பேரு. ஜஸ்ட் தெரிஞ்சிட்டாங்க, பட் சிலபஸ்ல இல்ல. சார் 74 லிங்க் சார். யா, அதுல சி ஆப்ஷன் வராதுங்களா சார்? சி ஆப்ஷன் வந்து பியூரிஃபிகேஷன்மா. அதுல வந்து நம்ம மெம்பரேன் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்கீங்களா சார்? அது இருக்குமா, இங்க என்ன போட்டுருக்காங்க, மூவ்ஸ் அண்டர் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட். மூவ்மென்ட் மீடியம்னு மென்ஷன் பண்ணிருக்கிறதுனால நம்ம டி ஆப்ஷன் இது எடுத்துக்கோங்களா சார்? எஸ் எஸ், லிக்விட் மீடியம் மூவ் ஆகிறது, மீடியம் மூவ் ஆகிறது எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல. சோ அப்ப மெம்பரேன்ன்றத வந்து நம்ம கன்சிடர் பண்ண கூடாதுங்களா சார்? மெம்பரேன்றது எல்லாமே ஒரு ஃபில்டர் வழியா பண்றது எல்லாமே மெம்பரேன் தான். ஓகேவா, நீங்க இதுல மட்டும் தான் சார், டயாலிசிஸ்ல மட்டும் தாங்க சார் மெம்பரேன் மென்ஷன் பண்ணிருக்கீங்க. அதுக்கப்புறமா அதுல எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்ணா எலக்ட்ரோ அனலைசர் சொல்லிருக்கீங்க, டயாலிசிஸ் சொல்லிருக்கீங்க சார். அதனால அது வராதான்னு கேட்டீங்க. அது எல்லாமே பியூரிஃபிகேஷன் மெத்தட். டயாலிசிஸ்ன்றது பியூரிஃபிகேஷன்ல வர்றது. ஓகேவா, இது வந்து ஜஸ்ட் மூவ் ஆகுது, ஒரு இடத்துல இருந்து இன்னொன்னு மூவ் ஆகுது. ஓகேங்க சார், தேங்க்யூங்க சார். Page number 8. சார் क्वेश्चन நம்பர் 75 கொஞ்சம் டவுட்டா இருக்குங்க சார். சொல்லுங்க சார். இந்த கான்செப்ட் அப்சார்ப்ஷன் அண்ட் சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்றது நம்ம எங்க பார்த்தோம்ன்றது என் மைண்டுக்கு வரலைங்க சார். எங்கேயும் பார்க்கலன்னு தான் இவ்வளவு நேரம் சொன்னேன் நானு. சிலபஸ் தெரிஞ்சுட்டாங்க, அதை நம்ம சொல்லிட்டு இருக்கேன். ஓ சாரி சார், முன்னதான் சொல்லி முடிச்சேன். சிலபஸ்ல இல்ல, லிக்விட்ல நடக்கிறது. வழக்கமா சிலபஸ்ல இருக்கிறது ஹெட்ரோஜினியஸ் கேட்டலிஸ்ட், சாலிட் சர்ஃபேஸ்ல நடக்கிறது.
சொல்யூஷன்ல அப்சார்ப்ஷன் நடந்தா அது கிப்ஸ் அப்சார்ப்ஷன் ஐசோதர்ம். சொல்யூஷன்ல சர்ஃபேஸ் டென்ஷன்ன்றது சொல்யூஷனுக்கானது. சிலபஸ்ல இல்ல, ஜஸ்ட் தெரிஞ்சுக்காம சொன்னேன். ஓகே சரிங்க சார். இது லிசன் பண்ண விட்டுட்டேன் சார். ஓகே, பேஜ் நம்பர் 8. சார் 95 Question number 79 sir. Question number 79 sir. 95. ஓகே 79 என்னமா உங்க டவுட்? ஹலோ, delta H equal to 0, delta H equal to 0, delta V equal to 0. இதெல்லாம் நடத்தணுமே. delta G equal to negative, delta S equal to positive. நடந்துட்டீங்களா? எல்லாம் ஐடியல் சொல்யூஷன் கண்டிஷன். ஓகேவா? ரெண்டு லிக்விடு ஐடியல் சொல்யூஷன் அப்படின்னு இருந்தா ரெண்டுனுடைய தன்மை ஒரே மாதிரியா இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டுமே போலாரா இருக்கும், இல்ல ரெண்டுமே நான் போலாரா இருக்கும். அதனுடைய பிணைப்பு இப்ப ஏ வந்து நான் போலார்னா அப்ப ஏக்கும் இருக்கக்கூடிய பிணைப்பு ஒண்ணுதான். பி நான் போலார்னா பிக்கும் பிணைப்பும் ஒண்ணுதான். அப்ப ஏபி பிணைப்பும் நான் போலார் தான். ஓகே, அப்ப இந்த பாண்ட் பிரேக் ஆகும்போது எனர்ஜி தேவைப்படுது இல்லையா? இந்த எனர்ஜி இதுக்கும் என்ன எனர்ஜியோ அதுதான். இதுக்கு எக்ஸ்னா இதுக்கும் எக்ஸ் தான். அப்ப நோ சேஞ்ச் இன் என்தால்பி, வால்யூம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி கிளாஸ் நடத்திருக்கேன். சார் 95 சார். யா 95. யா, அது வந்து அந்த -1 கீழே வரணும். சார் அது क्वेश्चन வந்து எப்படிங்க சார்? இது வந்து போஸ் ஐன்ஸ்டீன் தான் சார் ஏக்கான ஆன்சர். பி வந்து பார்த்தனா ஃபெர்மி டைராக் சார். क्वेश्चन புரியலைங்க சார் எங்களுக்கு. அதனால சார் போஸ் ஐன்ஸ்டீன். ஓகே, மோஸ்ட் ப்ராபபிள் டிஸ்ட்ரிபியூஷன் n given number of particles, n indistinguishable particles among the various energy level. ஓகேவா? சோ ஒரு எனர்ஜி லெவல் இல்லாம வேரியஸ் எனர்ஜி லெவல். சார் இப்ப ஃபெர்மி டைராக் வர மாதிரி இருந்தா அது क्वेश्चन எப்படி சார் வரும்? பி ஆன்சரா இருந்தா among the given energy level. ஓகேங்க சார். Indistinguishable particle given energy level. சார் क्वेश्चन நம்பர் 90 சார். ஹலோ சார் 90 क्वेश्चन நம்பர் 90 டி ஆப்ஷன் போடலாமா சார்? ஏமா ரெண்டு தான் மேத்தமெட்டிக்ஸ் படி ரெண்டு ரைட், பட் சி தான் கரெக்ட். இது அதர்வைஸ் இதுவும் கரெக்ட் தான். Thank you sir. Question number 104. 104. Question number 104. The three distinguishable particles. The formula partition Q power n formula. Q is the energy state, degenerate state. Particle வந்து 3. So 2 states. அப்ப Q is the energy state 2. 3 particle n is the number of particles 3 equal to 2 into 2 into 2. Okay, that's equal to 8. சார் இது Q ங்கிறது டீஜெனரேசில எடுத்துக்கணுமா சார்? ஆமாம்மா, நோ சார். அப்படி Q தானே டிஜெனரேட் ஸ்டேட். போஸ் ஐன்ஸ்டீன், ஃபெர்மி டைராக் எல்லாம் எழுதும் போதெல்லாம் Qக்கு என்னன்னு போட்டிருக்கேன்? எனர்ஜி ஸ்டேட்னு போட்டிருக்கேனே. டிஜெனரேட் ஸ்டேட்னு போட்டிருக்கேன். சார் இதுல வந்து டிஸ்ட்ரிபியூஷனல் பார்ட்டிகல் நம்ம போட்டுருக்கோம். இதே இன்டிஸ்ட்ரிபியூஷனல் பார்ட்டிகல் வந்து என்ன சார் ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? ஹலோ, எல்லாத்துக்கும் ஒண்ணுதாம்மா. நீங்க எனர்ஜி கால்குலேட் பண்ணாவே அது அப்படிதான் வரும். டிஸ்டிங்விஷபிள் தான். ஏன்னா ரெண்டு ஸ்டேட்னாவே டிஸ்டிங்விஷபிள் தான் வரும். ரெண்டு 2 ஸ்டேட், 3 ஸ்டேட், 4 ஸ்டேட்னாவே டிஸ்டிங்விஷபிள். சார் ஒரு சில இடத்துல நம்ம வந்து ni plus gi minus 1 n factorial gi minus 1 இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்றோம். அது ப்ராபபிலிட்டி. ஓகேங்க சார், அது கன்ஃபியூஷனா இருக்கு சார். இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர் போடுற மாதிரி இருக்குங்க சார் ஒரு சில இடத்துல. இல்ல அது பின்னாடி क्वेश्चंस இருக்கும் பாருங்க. அந்த ஃபார்முலா எஸ் சார், பின்னாடி இருக்குங்க சார். 121ல இருக்குங்க சார் அந்த क्वेश्चन. சார் 3 எப்படி சார் வந்துச்சு? q பவர் n என்னங்கிறது 3 particles 3 பார்ட்டிகல். என்னங்கிறது நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். q வந்து எனர்ஜி ஸ்டேட். ஓகே சார்.
106 சார் 106. Okay, 106. So question வந்து how many components exist in the system? இந்த சிஸ்டத்துல எத்தனை இருக்கு? கால்சியம் கார்பனேட் வந்து டீகம்போஸ் ஆயிடுச்சு இல்லையா, ஈக்லிபிரியத்துல கிடையாது, டீகம்போஸ் ஆயிடுச்சு. டீகம்போஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த அமைப்புல என்ன இருக்கு? ஒன்லி திஸ் டூ தான், இது ரெண்டு தான் இருக்கு. டீகம்போஸ் ஆனதுக்கு அப்புறம் இது ரெண்டு தான் இருக்கு. ஒன்னு சாலிடு கால்சியம் ஆக்சைடு, இன்னொன்னு கேஸ். ஓகே, அப்ப சாலிட் வந்து ஒரு பேஸ். ஓகே, ஒரு பேஸ், இது ஒரு பேஸ், ரெண்டு நிலைமைகள் இருக்கு. காம்போனன்ட்னா கால்சியம் ஆக்சைடு திடநிலையில் இருக்கிறது ஒரு காம்போனன்ட், இது ஒரு காம்போனன்ட், இது ஒரு காம்போனன்ட். சப்போஸ் ஈக்லிபிரியத்துல இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஈக்லிபிரியத்துல இருந்துச்சுன்னா இப்படி இருந்துச்சுன்னா ஒவ்வொரு சாலிடுமே ஒரு ஒரு காம்பவுண்ட், ஒரு பேஸ் வரும். சாலிட் இது வேற பொருள், கால்சியம் ஆக்சைடு வேற ஒண்ணு, CO2 வேற. ஓகே, இது வேற, இது ஒரு காம்பவுண்ட், இது ஒரு காம்பவுண்ட். 3 காம்பனன்ட். யா, ஈக்லிபிரியத்துல இருந்துச்சுன்னா 3 வரணும், ஈக்லிபிரியம் இல்லைன்னா டீகம்போஸ் ஆயிடுச்சு. மொத்தமே கால்சியம் ஆக்சைடு CO2 மட்டும் தான் இருக்குன்னு அர்த்தம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சார் 110 சார், கொஸ்டின் நம்பர் 110 சார். Okay, question number 110. If water is not in contact with the vapor, water க்கு vapor க்கு எந்த கான்டாக்ட் கிடையாது, the number of degrees of freedom F equal to C minus P plus 2. காம்போனன்ட் வாட்டர் எத்தனை நிலையில இருந்தாலும் அது காம்போனன்ட் ஒன்று தான் இல்லையா வாட்டருக்கு. மியூட் பண்ணுங்க, கேட்டுட்டு மியூட் பண்ணுங்க, மியூட் பண்ணுங்க. ஓகே, இப்போ பேஸ் பார்த்தீங்கன்னா வாட்டர் இஸ் நாட் இன், வாட்டருக்கு வேப்பருக்கு எந்த இதுவும் கிடையாது, இஸ் நாட் கான்டாக்ட் வித். அப்போ ஒரே ஒரு ஃபேஸ் தான், லிக்விட் ஃபேஸ் மட்டும் தான். தட் மீன்ஸ் நோ வேப்பர்னு அர்த்தம். வாட்டர் இஸ் நாட் இன் கான்டாக்ட் வித் வேப்பர்னா இரண்டு நிலைமை இல்லை, ஒரே ஒரு நிலைமை தான் இல்லையா, வாட்டர் லிக்விட் மட்டும் தான். ஸோ +2. சார் ஐஸ் இங்கே கொடுத்துருக்கிறது வாட்டர் தான் கொடுத்துருக்காங்க. வாட்டர் ஐஸ் சாலிட் எல்லாம் சொல்லல இல்ல, ஐஸ் இருந்ததுனால 2 பேஸ் வச்சு போட்டது சார். இல்ல வாட்டர் அதாவது மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேவா, சாலிட் வாட்டர் சாலிட் H2O போட்டு சாலிட்னு போடுவாங்க, இல்லை ஐஸ்ன்னு போடுவாங்க. ஓகேவா, என்னன்னா லிக்விடும் வாட்டரும் ஈக்லிபிரியத்துல இல்லை, வாட்டர் மட்டும் தான் இருக்கு, வாட்டர் மட்டும் இருந்தா ஒரு ஃபேஸ் அப்படின்னு அர்த்தம். செகண்ட் பாருங்க வாட்டர் வித் வாட்டர் லிக்விட் இல்லையா, இட்ஸ் ஈக்லிபிரியம் வித் வாட்டர் கேஸ். அப்ப ரெண்டு நிலைமை இருக்கு, இது ஒரு பேஸ், இது ஒரு பேஸ், ரெண்டு பேஸ் இருக்கா. காம்போனன்ட் 1, ஓகே, பேஸ் 2 + 2 = 1. அப்போ மோனோவேரியன்ட் A. தட்ஸ் இட். சார் 114 சார் 105 சொல்லுங்க சார். சார் 105 சார். Okay, 105. So 105, the number of phases exist in chloroform water. Chloroform water immiscible. Class notesல கொடுத்திருப்பேன். immiscibleனா ஒவ்வொன்றும் என்ன சொல்றது, ஒரு பேஸ், ஒன்றோட ஒன்று கலக்காத திரவங்கள் ஒவ்வொன்றும் ஒரு பேஸ். therefore chloroform ஒரு பேஸ், வாட்டர் ஒரு பேஸ், 2 பேசஸ், 2 லிக்விட்னு அர்த்தம். Thank you, sir. Sir, 117, sir. 117, sir. Okay, 117. The root means square velocity of the gases. Okay, root means square. Any gases, the velocity is square root of T/m னு வரும் இல்லையா. எந்த average velocity, root means square எல்லாத்துக்குமே காமனா இருக்கிறது square root of T and divided by m.
இப்போ வெலாசிட்டி மாஸ்க்கு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், டெம்பரேச்சருக்கு நேர்விகித தொடர்பு, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ எதுக்கு மாஸ் அதிகமாக இருக்கோ அப்போ வெலாசிட்டி குறைஞ்சிரும். ஓகேவா? சல்ஃபர் 32, ஆக்சிஜன் மாஸ், சல்ஃபருடைய மாஸ் 32, ஆக்சிஜன் 16, 2 16 32 ஈக்குவல் டு 64. ஸோ தேர்ஃபோர் மாஸ் அதிகம், வெலாசிட்டி குறையும். 3 வெலாசிட்டி குறையும். 3 வந்து லீஸ்ட் வெலாசிட்டி. இப்போ 1ங்கிறது வாட் இஸ் கால்டு அமோனியா. நைட்ரஜன் 14 + 3 ஹைட்ரஜன் ஈக்குவல் டு 17. இதனுடைய மாஸ் 17. கார்பன் டை ஆக்சைடு 12 + 2 ஆக்சிஜன் ஈக்குவல் டு 44 இல்லையா? ஸோ இந்த ஆர்டர் 1 H2S, ஓகே, சல்ஃபர் 32, 1 தான் லீஸ்ட், ரெண்டாவது this one 32 + 2 = 34. ஓகேவா? ஸோ இந்த ஆர்டர் வெயிட் ஆர்டர். சார் 124 எனக்கு அந்த கொஸ்டின் கொஞ்சம் புரியுது. which one ma 124 சார். 124 for the partition function Q, which is not true. ஓகேவா? எது வந்து தவறானது? இது வந்து it possess unit of energy, எனர்ஜிக்கான யூனிட் இல்லையா? ஸோ இது யூனிட்டே கிடையாது, டைமென்ஷன் இஸ். சார் 121 சார். No unit. 120. 1. Okay. The number of configurations. Okay, number of configurations. அப்படின்றது இதுதான் வந்து இந்த வாட் இஸ் கால்டு மைக்ரோஸ்டேட், மேக்ரோஸ்டேட் இதெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஓகே. ஸோ the probability W equal to number of configuration to distribute the two indistinguishable objects in 3 boxes. Okay. ஸோ இது என்ன எதை ஃபாலோ பண்ணும்? நான் எழுதுறேன், பார்த்து சொல்லுங்க. GI - 1 factorial divided by n factorial into GI - 1 factorial. Bose-Einstein sir. Yes, Bose-Einstein. Okay, also. இப்போ என்னங்கிறது நம்பர் ஆஃப் வாட் இஸ் distribute the two, என்னங்கிறது நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், 2 இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்ங்கிறது ஒரு பொருள், அவ்வளவுதான். ஓகேவா? தட் மீன்ஸ் 2 + எனர்ஜி ஸ்டேட் 3 பாக்ஸ்ன்றது 3 மைக்ரோ ஸ்டேட். 3 பாக்ஸஸ்ங்கிறது ஒரு மைக்ரோ ஸ்டேட். இன்ஆர்கானிக் நடத்தும் போது சொல்லியிருக்கோம், ஒவ்வொரு மைக்ரோ ஸ்டேட், ஒவ்வொரு பாக்ஸ் ஒரு மைக்ரோ ஸ்டேட் சொல்லுவேன் இல்லையா? ஸோ தட்ஸ் 3 - 1 factorial divided by n factorial. That means n is the number of particle or object is a 2 factorial into 3 - 1 factorial. That's equal to 2 + 3, 5 - is a 4 factorial divided by 2 factorial into 3 - 1 is a 2 factorial. That's equal to 4, 3, 2 into 1. Okay, divided by 1 into 2 into 1 into 2 equal to 6. Okay, so that means 6 வேல நம்ம அந்த பாக்ஸ்ல பார்ட்டிகல் நிரப்பலாம். நம்ம டேர்ம் சிம்பல் நடத்தும் போதெல்லாம் போடுவோம் இல்லையா, 45 மைக்ரோ ஸ்டேட்ஸ் அந்த அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது போல இது அத்தனை வேஸ் we can fill the particles in 3 boxes. Hello. எனக்கு வந்து 1 சார் இன்டிஸ்டிங்விஷபிள் தானே சார்? ஆமா, அவங்க given பாக்ஸ் கொடுத்துட்டாங்க இல்லையா? given பாக்ஸ் 3 பாக்ஸஸ் சொல்லிட்டாங்க. ஓகேவா? வேற பாக்ஸ் இருந்தா பெர்மிட்டரா இருந்தா எப்படி கொடுக்கணும் சார்? பின்னாடி இருக்கும் பாக்ஸஸ். சோ அது வந்து வேரியஸ் பாக்ஸ் 3ல பண்ணனும், 4ல பண்ணனும், 5ல பண்ணனும், அந்த மாதிரி வரும். சார் 114 சார். Number 114. A saturated solution of NaCl in water. Okay, அப்ப saturated solution கொஞ்சம் கரையாம இருக்கும். ஓகே, இப்ப வாட்டர்ல நீங்க சோடியம் குளோரைட் போட்டீங்கன்னா கரைஞ்சிடும். ஓகே, சோடியம் குளோரைட் இன் வாட்டர்னா இல்ல கரைஞ்சிடும். சேச்சுரேட்டட்ல தெவிட்டிய கரைசல் சொல்லுவோம். கொஞ்சம் அப்படி கரையாம இருக்கும். இது கொஞ்சம் கரையாம இருக்கிறது தான் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். அப்ப NaCl சாலிட் இருக்கு. அப்ப NaCl இஸ் a solid கொஞ்சம் இருக்கு. பிளஸ் வாட்டர் லிக்விட்
ரெண்டு இருக்கு இல்லையா, 2 phases இருக்கு. ஓகே, அப்ப f equal to c minus p plus 2. அப்ப காம்போனன்ட் இஸ் 2. காம்போனன்ட்ஸ் 2 காம்போனன்ட். ஃபேஸ் பாத்தீங்கன்னா சாலிட் ஃபேஸ் ஒன்னு இருக்கு, லிக்விட் ஃபேஸ் இருக்கு. 2 plus 2 equal to 2. Series of atoms is equal to 2. Sir, 1:6 sir. Ratio. 1:1, comma, that is a 1:1:3, comma 1:1 அது விட்டுருக்கு, அது பார்த்துக்காங்க. 1:1.2. So root mean square velocity அதிகம், RMSV அதிகம், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன क्वेश्चन சார் 100 சேச்சுரேட்டட் சொல்யூஷன்னா வந்து பாத்தீங்கன்னா ஹோமோஜினியஸா வந்துடுதாங்களா சார்? நோ சேச்சுரேட்டட்னா கொஞ்சம் கரையாம இருக்குது, டெவிட்டி கரைசன் பேரு. ஓ ஓகேங்க சார். சார் 128 தனியா ஓகே थैंक यू சார் 119 சார். 119 RMSV velocity is least. ஓகே, நான் ஏற்கனவே தான் சொன்னேன், velocity is inversely proportional to mass. மாஸ் அதிகமா இருந்துச்சுன்னா velocity குறையும். bromine 79 இல்லையா, பிளஸ் ஹைட்ரஜன் 1. ஓகே, 80 மாஸ், மீதி எல்லாம் குறைவு. இது மாஸ் 2 தான், இது 28, இது 32, மாஸ் அதிகம். ஓகே, அதனால வெலாசிட்டி எது குறைவா இருக்கும், மூலக்கூறுகள் வேகமா நகராது. சார் 126 126. yes sir. ஓகே, 126 ரொட்டேஷனல் இது கொடுத்துருக்காங்க. q ரொட்டேஷனலுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. q ரொட்டேஷனல் ஈக்குவல் டு t பை கேபிட்டல் தீட்டா ரொட்டேஷன், இப்படி ஒன்று பார்த்துருக்கோம் இல்லையா, t பை பை ரொட்டேஷன் அது தீட்டா ரொட்டேஷன். இப்போ ரெண்டு கொடுத்துருக்காங்க, ரொட்டேஷன் டெம்பரேச்சர் ஆஃப் H அண்ட் HF மாலிகுல்ஸ் வேலை கொடுத்துருக்காங்க. த ரேஷியோ ஆஃப் ரொட்டேஷனல் பார்ட்டிஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் HCl டு தட் ஆஃப் HF, டு தட் ஆஃப் HF கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ HF-க்கும் HCl-க்கான ரேஷியோ பண்ணும். அப்போ ஹை தீட்டா ரொட்டேஷன் இது HF-க்கு, HF divided by theta rotational HCl. இப்போ 1 by 1 போடும்போது TT கேன்சல் ஆயிடும் இல்லையா. ஃபர்ஸ்ட் HF போட்டீங்கன்னா T by pi rotation divided by T by pi rotationனா கேன்சல் ஆயிடும். ஓகேவா, ஸோ அப்போ தட்ஸ் ஈக்குவல் டு இதுக்கான வேல்யூ கொடுத்துட்டாங்க. வாட் இஸ் கால்டு 30.2 Kelvin. This is 15.2 Kelvin. சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 1.98 அல்லது 2 அல்லது ஆல்மோஸ்ட் 2. ஜஸ்ட் Thank you sir. ரெண்டோட வேல்யூ Sir 127 sir. So 128 sir. ஓகே, 127 127 sir. 127 முன்ன பார்த்து அதே ஃபார்முலா தான், ஒர்க் அவுட் பண்ணுங்க. சேம் ஃபார்முலா. ஓகே, 128. ஓகே, 128 நம்ம எலக்ட்ரானிக் பார்ட்டிஷன் ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோம். ஓகேவா, இங்க லோயர் ஸ்டேட் அட் எனர்ஜி ஈக்குவல் டு 0. லோயர் ஸ்டேட்னா இது நம்ம பார்ட்டிஷன் ஃபங்க்ஷன்ல என்ன சொல்லணும், g தான் லோயர் ஸ்டேட், g ஈக்குவல் டு 1 இஸ் த லோயர் ஸ்டேட். அதனுடைய எனர்ஜி கரஸ்பாண்டிங் எனர்ஜி 0ன்னு அங்கேயே மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகே, அப்புறம் q வேல்யூ பார்க்கும்பொழுது q பார்ட்டிஷன் ஃபங்க்ஷன் g ஈக்குவல் டு 1ன்னா q ஓட வேல்யூ என்னது, summation of gi e power minus ei by kt சொல்லுவோம் இல்லையா ஃபார்முலா. gi உடைய வேல்யூ 1, j equal to 1. so therefore q equal to 1 into இல்லையா e power minus இதனுடைய வேல்யூ 0, this value is 0, e power value is 0 okay divided by kt.
Okay, that's equal to 1. This value is a 1. Okay. அடுத்து triply degenerate சொல்லிருக்காங்க. அடுத்து triply degenerate. Triply னா so G equal to 3. Gi equal to 3. So therefore Q equal to summation of Gi. G into Gi e power minus Ei by kt. So that's equal to 3. 3 e power minus Ei by kt. Okay. So therefore total energy is a 1. இது வந்து 1. So 1 plus 3 e power 2 கூட்டு 1 plus 3. ஏன்னா எந்த 2 லெவல் சிஸ்டம்ன்றது லோயர் ஸ்டேட்ல G1 ல இருந்து G3 க்கு போகுது. Question number 136 sir. 130? 631 sir. 136. Okay. So 136 is the two component system. Okay, 136 is the two component system. Class already mute பண்ணுங்க please. Two component system silver lead எல்லாம் இருக்கு இல்லையா? Two component system நம்ம யூட்டரிட்டிக் என்ற வேர்ட் அங்க தான் படிப்போம். ஓகேவா? என்ன சொல்லிருக்காங்கன்னா an alloy of lead and silver contains 25%. இதுல வந்து 25% lead இருக்கு. இதுல find the mass of யூட்டரிட்டிக் in 1 kilogram of alloy if the யூட்டரிட்டிக் system contains 40% of lead. அப்ப யூட்டரிட்டிக் அப்படின்றது இப்ப 25% அலாய் இருக்கு. ஓகே, யூட்டரிட்டிக்ன்றது மீதி இருக்குது 75% யூட்டரிட்டிக் இல்லையா? மீதி இருக்குது 75% யூட்டரிட்டிக். ஓகே, ரெண்டு யூட்டரிட்டிக்ன்றது ரெண்டு உருகிய நிலைமையில இருக்கிறது. ஓகே, லெட் மட்டும் தனியா 25% இருக்கு இதுல. ஓகே, அப்ப 75% இல்ல. ஓகே, இந்த 75%ல 40% லெட் பாருங்க. இந்த 75ல 40%. ஓகே, அப்ப 75%ங்கிறது யூட்டரிட்டிக் மாஸ் ஆஃப் யூட்டரிட்டிக் இன் 1 கிலோகிராம். ஓகே, அப்ப திஸ் இஸ் 1 கிலோகிராம். இதான் 1 கிலோகிராம். ஓகேவா? அப்ப 75%ல 40%, 70. அப்ப 1 கிலோகிராம்ல 75%ங்கிறது 750 கிராம். ரைட்டா? 750 கிராம். இப்ப மீதி 250 கிராம் என்னது? மீதி 250 கிராம் தான் இங்க இருக்கு. 25% லெட், பியூர் லெட் 25%. ஓகேவா? அப்ப 1 கிலோகிராம்ல 75%ங்கிறது 750 கிராம். இதுல 40% யூட்டரிட்டிக்ல இருக்குது 40% லெட். அப்ப 750ல 40 இல்லையா? அப்ப 750 கிராம் into 40 divided by 100. That gives 300. அப்ப இதனுடைய மதிப்பு வந்து 750ல 40 கிராம். 750 கிராம்னா 40% வந்து யூட்டரிட்டிக்ல இருக்கக்கூடிய லெட். அப்ப 300 கிராம். ஓகே, 300 கிராம். ஓகே, ஆல்ரெடி 25% இருக்கு இல்லையா? 25%. அந்த 25% is 250 கிராம். 1 கிலோல 25 equal to 550 கிராம். ஓகே, ஜஸ்ட் யூட்டரிட்டிக்ல எவ்வளவு இருக்குன்னு. இப்ப ஒருவேளை யூட்டரிட்டிக் முழுசுமே யூட்டரிட்டிக்கா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். இப்ப இந்த 25% இல்ல, முழுசுமே என்ன எவ்வளவு இருக்கும்? 1 கிலோல 40% 400 கிராம் இருந்திருக்கும் இல்லையா? எக்ஸ்ட்ராவா 25% இருக்கும். சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸ். 131 sir. Okay, question number 131. Okay, how many phases are present in the following equilibrium reaction? Okay, எத்தனை phases இருக்குது? ஈக்குலிபிரியத்துல இருக்கு. இத பாருங்க, லிக்விட், வாட்டர் லிக்விடு, கேஸ், சாலிடு. ஒவ்வொரு சாலிடும் ஒரு பேஸ் நடத்தும் போது சொல்லியிருப்பேன். ஒவ்வொரு திடப்பொருளும் தனித்தனியா நம்ம காண முடியும் இல்லையா? லிக்விட் தான் மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா காண முடியாது. லிக்விடவே இன்விசிபிளா இருந்தா 2 பேஸ்ன்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஒவ்வொரு சாலிடும் ஒரு பேஸ். அப்ப FeS ஒரு சாலிடு ஒரு பேஸ், Fe சாலிடு, FeO ஒரு பேஸ், கேஸ் ஒரு பேஸ், லிக்விட் ஒரு பேஸ். therefore 4 phases. Thank you sir. Page number 14. Okay, last page.
ஓகே இல்லை தெரிஞ்ச கொஸ்டின். ஓகே ஐ திங்க் ஸோ உங்களுக்கு டெஸ்ட் கொஷின் பேப்பர் முடிஞ்ச நைட் அப்லோட் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ நைட் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ யூ கேன் ரைட் டெஸ்ட் டில் தேர்ஸ்டே. ஓகே, நாளைக்கு புதன் இருக்கு, வியாழக்கிழமை நைட் வரைக்கும் நீங்கள் எழுதலாம் டெஸ்ட்டு. மோஸ்ட் ப்ராப்ளி உங்களுக்கு வியாழக்கிழமை ஈவினிங் கிளாஸ் இருக்கும். பட் யூ கேன் ரைட் டெஸ்ட். நாளைக்கு புதன் இருக்கு, வியாழன் 2 நாள் இருக்கு. ஸோ நைட் ஒரு 10 மணிக்கு அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ 2 நாள் டைம் இருக்கு, யூ கேன் ரைட். ஸோ வியாழக்கிழமை நைட் வரைக்கும் டெஸ்ட் எழுதலாம். வியாழக்கிழமை முடிஞ்சு நான் வியாழக்கிழமை கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். எனக்கு அடுத்த கிளாஸஸ் உங்களுக்கு எனக்கு ஒரு நாள் ஒரு கிளாஸஸ் மட்டும் தான் தேவைப்படும். ஏன்னா ரொம்ப ரொம்ப சின்ன யூனிட் 8 இருக்கிற சிலபஸ்ல ரொம்ப சின்ன யூனிட். ஓகேவா? அதில் குரோமட்டோகிராஃபி ஆல்ரெடி டீச் பண்ணியாச்சு. அது தெர்மோகிராமெட்ரிக் அனாலிசிஸ் ஆல்ரெடி ஒருவர் நடத்துது, பழைய சிலபஸ் இருக்குது. புதுசாக நடத்த வேண்டியது எனக்கு டேட்டா அனாலிசிஸ். ஓகே, ஒரு 1.5 hours தேவைப்படும். ஓகே, 1.5 மணி நேரம் இல்லை அவ்வளோ கூடுதலாக தேவைப்பட்ட மேபி 2 hours தேவைப்படும். ஓகே, ஸோ ஒரு கிளாஸஸ்லாம் முடிச்சுடுவேன் அதனுடைய டிஸ்கஷன். அதனால இந்த டெஸ்ட் முடிச்சுட்டு நீங்கள் யூ கேன் ப்ரிப்பேர். அடுத்த டெஸ்ட் சாட்டர்டே சண்டேக்குள்ளே வந்துடும். ஓகேவா? ஸோ அதனால யூ கேன் ப்ரிப்பேர் ஃபார் த டெஸ்ட் ஆல்சோ. ஓகே, ஸோ இஃப் யூ ஹேவ் எனி ஃபர்தர் டவுட், சப்போஸ் இது மாதிரி டவுட் இருந்துச்சுன்னா யூ கேன் டிஸ்கஸ் இந்த குரூப். எனக்கு அடுத்த கிளாஸ் இருக்கு. ஓகே, பாப்போம். சி யூ. தேங்க்யூ சார். Okay. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Okay, good night, honestly.